இந்த ஆண்டு பொங்கலும் சரி ஜல்லிக்கட்டும் சரி சிறப்பாக நடந்துச்சு. ஆனால் இதில் முகம் சுளிக்கும் விதமாக இருந்தது இந்த திமுக பண்ண அற்பமான விளம்பர அரசியல் தான். எல்லா இடத்துலையும் உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோ, மு.க.ஸ்டாலினுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய விளம்பரங்கள். மாடுபிடி வீரர்களுடைய ஜெர்சியில் கூட அவங்க படம் தான் போட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்பதற்காக எல்லா இடத்துலையும் உங்கள் மூஞ்சியை போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஜல்லிக்கட்டு அப்படின்றது தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கே தமிழக மக்களினுடைய ஒட்டுமொத்த போராட்டம் தான் காரணம். இப்படி இந்த போராட்டத்துக்கும் இந்த வரலாற்றுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாத இந்த கருணாநிதியின் குடும்பத்தினுடைய விளம்பர அரசியலுக்கு இங்கே நம்மளுடைய பாரம்பரியம் பலியாகிட்டு இருக்கு. இவங்களுடைய அதிகார திமிரும் விளம்பர வெறியும் எந்த அளவில் இருக்குன்னா, உதயநிதி வந்து தான் கொடியசைச்சு தொடங்கணும் அப்படின்றதுக்காக ஜல்லிக்கட்டவே 10 மணிக்கு மேலே தான் தொடங்குறாங்க. இத்தனை ஆண்டுகளும் இப்படி தான் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சா? அதே போல் தான் அந்த ஜல்லிக்கட்டு மைதானமும் இவங்க அப்பாவோட பேரை வைக்கணுன்றதுக்காகவே ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை கட்டி கொடுத்தாங்க. யார் இவங்ககிட்ட போய் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு நடத்துறதுக்கு ஒரு மைதானம் கட்டி கொடுங்கன்னு கேட்டது? அப்படியே மக்கள் கேட்ட கோரிக்கையை எத்தனை இவங்க நிறைவேற்றி வச்சுருக்காங்க? இல்லை, நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம், ஜல்லிக்கட்டுக்கும் கருணாநிதிக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படி ஒரு மைதானத்தை கட்டி அவர் பேரை வச்சிங்க? இந்த ஜல்லிக்கட்டை கண்டுபிடிச்சவர் அவரா? இல்லை அதுக்கு தடை இருக்கும்போது போராடி அந்த ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தவர் அவரா? கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு அப்படி பேரை வைக்கிறீங்க? இப்படி தான் பொங்கலை கூட தமிழர் திருநாளாம் பொங்கல்னு கொண்டாட விடாமல் திராவிட பொங்கல்னு சொல்லிக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அற்பத்தனமாக தமிழர்களுடைய பண்பாடு எல்லாத்தையும் திருடி அதில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய அந்த கருணாநிதி குடும்பத்தை தமிழ்நாட்டினுடைய அரசியலிருந்து அப்புறப்படுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய பாரம்பரியமும் சரி, நம்மளுடைய நிலமும் சரி, நம்மளுடைய வளமும் சரி பாதுகாக்கப்படும். இதை தமிழக மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இப்படி திராவிட கூட்டம் ஒரு பக்கம் தமிழர்களுடைய பண்பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, இடையில அந்த தற்கொலைகளும் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் போய் கொடியாடிக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டுன்றது தமிழர்களுடைய பாரம்பரியம், அது எல்லாத்துக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்காரங்க, மதத்துக்காரங்க, எல்லா கட்சிக்காரங்களுக்கும் பொதுவானது. அந்த புரிதல் இல்லாமல் அங்கே போயிட்டு விளம்பர அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இந்த மாதிரி தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்கனால தான்டா அந்த திராவிட கூட்டம் நம்ம பாரம்பரியத்தின் மீது பூரா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்கு.